என்ன ஜோசியரா நீங்களும் நான் நீல கலர் ட்ரெஸ்ஸை போட்டா நான் சீக்கிரம் ஹெச்எம் ஆயிடுவேன்னு சொன்னீங்க. நானும் உள்ள போடுற ட்ரெஸ் முதற்கொண்டு நீல கலர்ல தான் போடுறேன். ஆனா ஹெச்எம் போஸ்ட் கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் எங்கேயும் காணமே. என்னது கிட்ட வந்த கிரகம் திசை மாறி போயிடுச்சா? இப்ப என்ன பண்றது ஜோசியர? சரி, நீங்க சொன்ன மாதிரியே காலையில எந்திரிச்ச உடனே அரை மணி நேரம் கிரீன் எல்லோன்னு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கப்புறமா நீல கலரும் போடுறேன். சரிங்க ஜோசியர, அப்புறம் நாளைக்கு கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். மறுபடியும் கம்ப்யூட்டர் இங்க எப்படி வந்துச்சு? தெரியாது சார். மலர் டீச்சர் வர சொல்லு. ஓகே சார். சார், என்னது இது? கம்ப்யூட்டர் சார். அது எனக்கு தெரியாதா? என்ன கேட்காம மறுபடியும் நீ புது கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கியா? இல்ல சார், முதல்ல இருந்த கம்ப்யூட்டர் தான். அதான் ஐயா வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சே, திரும்ப எப்படிங்க? எந்த வீட்டுக்கு போச்சோ அந்த வீட்ல இருந்து தான் வந்துச்சு. புரியல? தமிழ் சார் வீட்ல இருந்து தான் வந்திருக்கு. நான் நம்ப மாட்டேன். நம்மளனா தமிழ் சாரை கூப்பிடுவோம், அவரே சொல்லுவாரு. கடவுளே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இப்போ ஒன்று சொல்லுவீங்க, அப்புறம் சின்ன இடத்துக்கிட்ட ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவீங்க. எதுவா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா இருக்கணும். தமிழ்கிட்ட லெட்டர் எழுதி வாங்கிட்டு வா போ. லெட்டரா? ஆமா, இந்த கம்ப்யூட்டர் அவரே ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சதா சொல்லி அவர் கைப்பட லெட்டர் வாங்கிட்டு வா. ஐயோ, இப்படி ஒரு லூசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்போ லெட்டர் எப்படி வாங்குறது? அப்பாடா, ஒரு வழியாக அந்த பிரேஸ்லெட் ஆர்டர் கொடுத்தாச்சு. நாளைக்கு காலையில் அந்த பிரேஸ்லெட் வந்துடும். அதை மட்டும் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டீச்சரை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஐயோ, தமிழ் சார், தமிழ் சார், தமிழ் சார், ஐயோ நில்லுங்க சார். ஐயோ, பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? முதல்ல இங்க தப்பிப்போம். ஐயோ தமிழ் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், உங்ககிட்ட பேசணும். தமிழ் சார், தமிழ் சார், ஐயோ ஒரு நிமிஷம் சார். ஐயோ தமிழ் சார், தமிழ் சார், தமிழ் சார், தமிழ் சார்.